காலை வணக்கம். காலை வணக்கம். அமர்வு. இப்போ எத்தனை பேர் உள்ளே வந்து சானிடைசர் யூஸ் பண்ணீங்க? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உயிர்ப்பு காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்னை தெரேசா அன்பியம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பை முழுமையாக ஏற்று உண்மையான இறைமகனாகிய அவரை பின்தொடர இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் இறைவன் இயேசு நம் வாழ்வின் சந்தேகங்கள், சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு வழங்குபவர். நம் வாழ்வின் பயம், அச்சம், கலக்கம் இவை அனைத்தையும் அகற்றுவார். நம்மோடு உண்டு உரையாடி நம்மை மகிழ்விப்பவர் நம் இறைவன். அந்த அன்பு தெய்வம் நம்மோடு உண்டு உரையாடிட இடம் கொடுப்போம். நம் கவலையெல்லாம் நீங்கும், அச்சம் அகலும், அமைதி அதிகரிக்கும். இயேசுவின் அனுபவத்தை பெற்று நாமும் உயிர்ப்பின் மக்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த தூய மறை நிகழ்வினை நம் அனைவரும் தகுதியான முறையோடு ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கின்ற குற்றங்களுக்காக, பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவாழ்வு அருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்துக்கள். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி பலியாக சிந்தியா, அவர் தந்தையில் ராபர்ட் செல்வம், ஆஞ்சலின் கிறிஸ்டோபர், டிவி சேவியர் குடும்பத்தினர், பிரகாஷ் ஜாய்சி குடும்பத்தினர், ஏசே பிரான்சிஸ் குடும்பத்தினர், ஜார்ஜ் ஆண்டனி குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக பெனடிக்டா நல்ல உடல் சுகத்திற்காகவும், ரகுநாதன் நல்ல உடல் சுகத்திற்காகவும், லில்லி சில்வியா நல்ல உடல் சுகத்திற்காகவும், பெட்ரிஸ் நல்ல உடல் சுகத்திற்காகவும், ஜெனிஃபர் சகாயராணி நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டியும், நிர்மலா அமலராணி நல்லுடல் சுகத்திற்காகவும், இருதயராஜ் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டியும், சசிகலா தரன் நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடைபெறவும் வேண்டுகின்றார்கள். மேலும் நம்மிடையே வாழ்ந்து இறந்து போன சதீஷ், எஸ் லாரன்ஸ், எஸ் பிரான்சிஸ், குழந்தைசாமி, திரேசம்மாள், சவரிமுத்து, செசிலி மாரல், தியோதர் மாரல், ஜெயராஜ், உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலில் மன்றாடுவோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 13-15, 17-19 முடிய. அந்நாட்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது முகத்தின் ஒளியை எம் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியை எம் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. ஒளியம் மீது வீசச்செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியம் மீது வீசச்செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியம் மீது வீசச்செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் செய்யும் ஆண்டவரே. எனக்கு நீ
அமைதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போது எனக்கு இறங்கி என் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது முகத்தின் ஒளியம் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியம் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர்? எனக்கேற்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியம் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வழியே வாழச் செய்கின்றீர். நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கின்றீர். உமது முகத்தின் ஒளியம் மீது வீசச் செய்யும் செய்யும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரே எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 35 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஏற்கனவே சொன்னது மாதிரி பக்கத்தில் நிறைய பேர் வேணாம், மாஸ்க் போட்டுக்கோங்க. பிரசங்கம் வைக்கிற மாஸ்க் போட்டால் அவனுக்கு புரியாது, அதில் மாஸ்க் போட்டுக்கோங்க. உள்ளே வருகின்றவர்கள் தயவு செய்து சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம். சரி, இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான நற்செய்தி வாசகம். அது சீடர்களை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு நற்செய்தி. ரொம்ப தளர்ந்து இருக்கின்ற சீடர்கள் நம்மள மாதிரி தான். என்னடா அது கோயில் திறந்தா கூட ஒரு உற்சாகம் இல்லையே, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கு அப்படிலாம் ரொம்ப தளர்ந்து இருக்கின்ற தருணத்திலே உற்சாகம் படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகிறது. அதற்கு துணையாக மற்ற 2 வாசகங்களும் அமைகின்றன. பார்ப்போம். லூக்கா நற்செய்தி பொறுத்தவரையில் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இட்ஸ் கால்ட் ஜேர்னி பைபிள், ஜேர்னி காஸ்பல். அதாவது பயணிக்கின்ற ஒரு நற்செய்தி. ஒரு கிறிஸ்தவன், ஆதி திருச்சபையில் இருக்கின்றவன் எவ்வாறு பயணிக்க வேண்டும். தீங்கு இருக்கின்றவர்கள் நாற்றமடித்து போவார்கள், அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும், பயணிக்க வேண்டும் என்று நற்செய்தி சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய நற்செய்தி ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடையர்கள் பயணிக்கிறார்கள், இயேசுவை பார்ப்பதற்காக பயணிப்பார்கள். அதற்கு முன்பாகவே அன்னை மரியாளும் சூசையப்பரும் பயணிப்பார்கள். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு பயணிப்பாங்க. பிறகு எருசலேமுக்கு குழந்தையோடு பயணிப்பாங்க. இது வந்து பர்த் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க, பிறப்பினுடைய அந்த ஒரு விளக்கங்கள்.
பிறகு இயேசுடைய மறை போதகம், அவர் போதிக்கின்ற பொழுது அவர் பயணித்து கொண்டே இருந்தார். எங்கேயுமே தேங்கி நிற்கவில்லை. இந்த ஊர்ல வந்து மறுதளிச்சிட்டாங்களா, சரி நம்ம ஒரு ஓரமா போய் உட்காந்துப்போம் என்றல்லாமல் அந்த ஊரை கடந்து அடுத்த ஊருக்கு கப்பர்நாகும் வருவார். அங்கிருந்து மற்ற ஊர்கள் சென்று பயணித்து கொண்டே இருப்பார். இந்த பயணம் எப்பொழுது முடியுது? முடியவே இல்லை. மறுபடியும் அவருடைய பாடுகளிலே பயணம், சிலுவையை சுமந்து கொண்டு பயணிக்கிறார். பயணித்து அந்த மீட்புக்காக நம்மை அழைக்கிறார். அந்த பயணம் அதோடு முடிஞ்சிச்சா? இறப்போடு முடிஞ்ச இல்ல. இறந்த பிறகும் கிறிஸ்து பயணித்தார். எப்படி பயணித்தார்? உறங்கிக் கொண்டிருந்த ஆதாமை சென்று எழுப்புகிறார். உள்ளே இருக்கின்ற கடவுள், பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்டிருந்த கிறிஸ்து, அவர் அங்கு போயிட்டு சும்மா தூங்கல, அங்கும் சென்று ஆன்மாக்களை எழுப்புகிறார். அதனால்தான் மத்திய நட்சத்திரத்தில் பார்க்கலாம், இயேசுடைய உயிர்ப்பின் பொழுது நிறைய உடல்கள் உயிர்த்தெழுந்தன. 27ஆம் அதிகாரம் போய் வாட்சி பாருங்க. மத்திய நட்சத்திரத்தில் 27ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகின்ற பொழுது அங்கு நிறைய உடல்கள் உயிர்த்தெழுந்து அவர் வந்து சாட்சி சொன்னார். கிறிஸ்துடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக நின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து இறந்த பிறகும் கூட உள்ளே சென்று பயணித்து ஆதாம் தொடங்கி அன்று இருந்தவர் வரை அனைவரையும் சென்று பேசி அவர்களை ஆன்மாக்களை மீட்க பயணிக்கிறார். அந்த பயணம் அதோடு முடிஞ்சிச்சா? இல்ல. உயிர்ப்பு என்கின்ற பயணம், நிலத்திற்குள்ளிருந்து மேலே எழும்புகின்ற பயணம். எழும்புகின்ற கிறிஸ்து மறுபடியும் பயணிக்கின்றார். சீடர்களை நோக்கி பயணித்து திடப்படுத்துகின்றார். திடப்படுத்திய பிறகு மறுபடியும் பயணம், இங்கிருந்து மேல் செல்கின்ற பயணம், அங்க போயிட்டு வெயிட் பண்ற பயணம். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வரும்போது அவர் ரிசீவ் பண்ணும். நிறைய விஷயம் நடக்குது. அப்போ அடிப்படையிலே மேல் இருக்கின்ற ஒருவர் கீழ் வருவது ஒரு மிகச்சிறந்த பயணமாக அமைகிறது. அதெல்லாம் தான் வந்து போன வாரம் கூட வாசிச்சோம். உலகில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்செய்தி என்னன்னா, கடவுள் தம் மகனையே உலகிற்கு அனுப்புமாறு ரொம்பவும் விரும்புகிறார். கிறிஸ்து அங்கிருந்து கீழே வருகிறார். மேல் இருக்கின்ற ஒருவர் கீழே வந்தாக வேண்டும். ஏன்? இங்க சாப்பிட்டு தூங்குவதுக்கா? இல்ல, இங்க இருக்கின்ற கீழ் இருப்பவர்களை உயர்த்துவதற்காக. அதனால்தான் நம்முடைய திருச்சபையுடைய எல்லா கோட்பாடுகளும் பாருங்க, ஏழை எளிய மக்களை நோக்கி இருக்கும். நிறைய சபைகளுடைய கோட்பாடுகள் பாருங்க, ஏழை எளிய மக்கள், நலிந்த பெண்கள், கைவிடப்பட்ட விதவைகள் நிறைய இருக்கு. உடல் நலமற்றவர்கள் இவங்க வந்து கீழ் இருப்பவர்கள், இவர் மறுபடியும் உயர்த்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பயணம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அப்போ இயேசுடைய பயணம் என்பது அருமையானதாக மாறுகிறது. அந்த பயணத்திற்கு நம்மையும் கிறிஸ்து அழைக்கிறார். இன்று இயேசு பயணிக்கின்றார். ரொம்ப அருமையா ஒரு பயணம் மேற்கொள்கின்றார். உயிர்த்த கிறிஸ்து இங்கே மக்கள் மத்தியிலே தோன்றுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே. உயிர்த்த கிறிஸ்து பயணிக்கின்றார். உயிர்த்த பிறகு தன்னுடைய சீடர்களை பார்த்து பயணிக்கின்றார். சென்று அவரை பார்க்கின்ற பொழுது இந்த பயணத்திலே அவர் கற்றுத்தருகின்ற முதல் பாடம் எதுவென்றால், பயணத்திலே வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் லைஃப் இன் யுவர் ஜர்னி. உடைய பயணத்திலே வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். என்ன வாழ்க்கை? கிறிஸ்து என்கின்ற வாழ்வை கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பயணத்தில் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம். நல்ல வரன் கண்டுபிடிப்போம், நல்ல வீடு கண்டுபிடிப்போம், நல்ல வந்து வேலை கண்டுபிடிப்போம், நல்ல ஸ்கூல் கண்டுபிடிப்போம், எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த கண்டுபிடிப்பிலே பயணத்திலே நாம் கிறிஸ்துவை கண்டுபிடிக்கவில்லை என்றால் வாழ்வை கண்டுபிடிக்கவில்லை. அதனால தான் இன்று இயேசு கிறிஸ்து மனமுவந்து வலிந்து சென்று அந்த சீடர் மத்தியில் தோன்றி, பாருங்க, நான் தான் வாழ்வு கொடுக்க வந்தேன், இறந்தேன், உயிர்த்தேன், உங்களுக்கும் உயிர்ப்பு உண்டு என்பதை புரிய வைத்து அவர் முன்பாக சதை இருக்கு பார்த்தீங்களா, அவர் எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஆவிக்கு இல்லையே என்பதெல்லாம் அடிப்படையாக புரிய வைக்கிறார். சாதாரண விஷயம். முதலாக இந்த பயணத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விடயம் என்னவென்றால், வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்ன் லைஃப் இன் யோர் ஜர்னி. அந்த வாழ்வாகிய கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் பயணித்தது, சேர்த்தது, கண்டுபிடிச்சது எல்லாமே வீண். பவுல் சொல்வது எல்லாமே நான் வந்து பண்ண எல்லாமே வீண் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பயணித்தார்கள். தான் கற்றுக்கொண்ட வாழ்வை அனைவருக்கும் அறிவித்தார்கள். முதல் வாசகத்துக்கு கேட்டோம் இல்லையா, அவள் சென்று அறிவிக்கின்றார். இப்ப வந்து பயமே இல்லை, எல்லா இடத்துலையும் போறாங்க, சென்று அறிவித்து மக்களை திரட்டுகிறார்கள். கிறிஸ்துவின் வாழ் நம்பிக்கையோடு வாங்க. ஏன்னா இந்த பயணம் இங்க முடிகிற பயணம் இல்லை, மறுபடியும் நிலை வாழ்விற்கான பயணம் இல்லை, சேர்ந்து போவோம் வாங்க என்று அழைத்து செல்கிறார்கள். அப்போ இந்த பயணத்திலே கற்றுக்கொள்ள முதல் விடயம் வாழ்வை கற்றுக்கொள்வோம். பயணத்திலே வாழ்வை கற்றுக்கொள்வோம். கிறிஸ்து என்கின்ற வாழ்வை கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, இந்த கிறிஸ்து என்கின்ற வாழ்வை கற்றுக்கொள்கின்ற பொழுது என்னென்ன கிடைக்கும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் தருகிறது. முதலாவதாக தருவது அமைதி. உள்ளே செல்கின்ற கிறிஸ்து அவரை பார்க்கின்ற பொழுது சொல்லுகின்ற முதல் வார்த்தை என்னது?
என்ன சொன்னாரு? அமைதியா இருக்குன்னு சொன்னாரா? உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், குழப்பத்தில் இருக்கின்ற சீடர்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்பி வந்தவரை காணவில்லையே, போயிட்டாரு. இவர் நம்பி 3 வருஷமா அவன் சுத்தணுமே, ஒண்ணுமே இல்லையே. ரைட் சைட்ல உட்காரலாம், லெஃப்ட் சைட்ல உட்காரலாம், அந்த தலைமை பொறுப்பு இருக்கலாம், அந்த தலைமை பொறுப்பு நினைச்சோமே, இல்லையே. ஆண்டவர் புரிய வைக்கின்றார். இந்த பயணத்திலே நீ கற்றுக்கொள்கின்றது வாழ்க்கை. கிறிஸ்துவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நீ பெற்றுக்கொள்ள போகிற விடயங்கள் முதலாவதாக அமைதி. எதுவுமே இல்லைன்னு நினைக்காத, எல்லாமே அமைதியாக உனக்கு அருளப்படும். அதனால தான் நிறைய விஷயத்துல தியான சிந்தனைகள் வழங்கப்படுகின்றன. நிறைய விதத்துல பாருங்களேன், பரவசமாக கைத்தட்டி பாடுவோம், அல்ல துதிப்போம், எல்லாமே செய்வோம், நல்லதுதான். ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும், நல்லதுதான். ஆனால் கிறிஸ்துவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது. ஜெபிக்கின்ற குருக்களை நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்த்திருக்கோம். அமர்ந்து ஜெபிக்கின்ற குருக்கள், அமர்ந்து ஜெபிக்கின்ற அருட்சகோதரிகள், அமர்ந்து ஜெபிக்கின்ற பொதுமக்கள் நம்ம பங்கில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கூட ஆசைப்படுறாங்க, அந்த சாப்பிள் திறந்து விடுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணணும் யோசிக்கிறாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால சாப்பிள் திறக்க முடியல, இல்லைன்னா திறந்து விடலாம். அமர்ந்து ஜெபிக்கின்றவர்கள் அமைதியாக கரங்களை உயர்த்தி, எத்தனையோ மணிக்கணக்காக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கின்றவர்களாம் நம்முடைய பங்கில் நிறைய பேர் இருக்காங்க. ஜெபிக்கின்றவர்கள் அமைதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். அமைதியாக ஜெபிக்கணும். ஐயா கைத்தட்டி எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடினா அமைதி வராது. நமக்கென்று ஒரு சில தருணத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். பயந்துட்டு இந்த சீடர்களை கிறிஸ்து பார்த்து சொல்கின்ற முதல் வார்த்தை, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அமைதியை பெற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதை கொண்டு மட்டுமே உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். எந்த சூழலையும் பார்த்து பயப்படாதீங்க. கிறிஸ்து இல்லையா, பயப்படாதீங்க, உன் கூட தான் இருக்கார், நீ உணர்ந்து கொள் என்று கடவுள் சொல்கிறார். முதலாவது செய்தி. இரண்டாவது, நான் நம்பினால் அன்றி கிறிஸ்துவை பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நம்பினால் அன்றி கிறிஸ்துவை பார்க்க முடியாது. தாமஸ் பா சொல்லுவார் இல்லையா, நம்ம எதை நம்புறோமோ அதான் பார்ப்போம். நம்பாதவர்களுக்கு பார்க்க முடியாது. அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளவில்லையா, அவங்க மாதா பார்க்க முடியாது. ஏன்? அவன் நம்பவில்லை. நம்பாத ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க முடியும்? பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி கற்பனை செய்ய முடியும்? செய்ய முடியாது. நான் நம்பினால் அன்றி கிறிஸ்துவை நான் கண்டுகொள்ள முடியாது, வாழ்வை கண்டுகொள்ள முடியாது, அந்த வாழ்வு தருகின்ற அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். அப்போ கிறிஸ்து சொல்கின்றார், என்னை பார்க்கின்ற நீ நம்பு. இந்த பாருங்க, இந்த நற்செய்தியில ஒரு வார்த்தை கேட்டோம். கிறிஸ்துவை பார்த்தவர்கள் கையை பார்க்கறாங்க, காலை பார்க்கறாங்க. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சியால் என்ன பண்ணாங்க சொல்லுங்க பாப்போம். மகிழ்ச்சியால் ஒன்று செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? மகிழ்ச்சி உள்ள இருக்கு. அவங்க செஞ்ச விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். யாரோ ஒருத்தர் மகிழ்ச்சி உள்ள இருக்கு, இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் பயந்தார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் பயந்து, உள்ள மகிழ்ச்சி இருக்கு ஆனா ஏத்துக்க முடியல. கிட்டத்தட்ட இயேசு புரிஞ்சுக்கிட்டா இல்ல, கிட்டத்தட்ட புரிஞ்சுக்க முடியல. புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டதான், இல்லைன்னா இல்லதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்க பக்கத்துல உட்கார்ந்து நிறைய செய்யறார், சாப்பிடுறார். முதல்ல காட்டுகின்றார், தன்னை காட்டுகின்றார், அடையாளப்படுத்துகின்றார். இரண்டாவதாக அமர்ந்து உண்ணுகிறார். பாருங்கடா, ஆவி சாப்பிட்டா நல்லா டிரான்ஸ்பரண்ட் தெரியும். இப்ப மீன் போதா அவ்வளவு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் அவன் உட்கார்ந்து மீன் சாப்பிடுறார், அமர்ந்து உண்ணுகிறார். இந்த உண்ணுகின்ற பொழுது ஏற்கனவே எம்மாஸ் சீடர்கள் பார்த்தாங்க இல்லையா, அவர் அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உண்பதை பார்க்கின்றவர்கள் நம்பிக்கை கொள்கிறார். இவரும் நம்மை போன்று இறந்து உயிர்த்து வாழ்கிறார், அப்ப நமக்கு ஒரு வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை அந்த வாழ்வை கற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்கின்ற மூன்றாவது விடயம், கிறிஸ்து என்கின்ற ஒளியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக பயணிக்கின்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நிலைமை உள்ள உட்காந்துல அப்பா பார்த்துட்டோம், சந்தோஷம், இங்கேயே இருந்து அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடும் இல்ல. இப்போ வாழ்வை கற்றுக்கொண்ட அவர்கள் வெளியிலே சென்று அறிவிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் நடக்குதா? நாம் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டோமா? வாழ்வை கண்டு கொண்டோமா? அந்த வாழ்வு தருகின்ற முதல் செய்தியாக அமைதியை குடும்பத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? எத்தனை குடும்பத்தில் அமைதியே இல்லாம எழுந்துச்சு பார்த்தோன்னே சண்டை தான், ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் பார்க்க முடியாது, நிறைய இருக்கு. குடும்பத்திலே அமைதி உள்ளதா? இல்ல. அப்ப என்ன பண்ணும்? வாழ்வை மறுபடியும் கூப்பிடுங்க. ஆண்டவர் இன்னும் அமைதி வரல, என்ன பண்ணும்? கேளுங்க. ஏன் கேட்க வேண்டும்? ஆண்டவரிடமே. ஏன் மற்ற ஃபாதர்ஸ் கேட்கலாம், சிஸ்டர் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரே அமர்ந்து விவிலியத்தை அவரே விளக்குகிறார். இறைவாக்கினர் முதல் திருப்பாடல் வரை எல்லாமே சொல்வதை விளக்கி கூறுகிறார். அவரே கிறிஸ்துவை விளக்குகிறார். விளக்கி சொல்கின்ற பொழுது நிறைய விஷயத்தை அவங்க கத்துக்கிறாங்க. கற்றுக்கொள்கின்ற அவர்கள்
இயேசுவையும் பார்க்கிறார்கள். கடைசியாக நான் நற்செய்தியின் தூதுவராக இருக்கின்றன. குடும்பத்தில் இருக்கா பாருங்களேன். நம்முடைய குடும்பத்திலே எத்தனை பிள்ளைகள் நற்செய்தியை என்றாவது ஒரே ஒரு வார்த்தையாவது மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார்கள்? ஒரு சில நேரத்தில் அந்த குரூப்ல, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நற்செய்தி வசனமாக வரும், ஃபார்வர்ட் பண்ணுறது அங்கே வேலை, படிக்க மாட்டாங்க. வந்துச்சு அப்படி டப்புன்னு தட்டி விடு, ஃபார்வர்ட் பண்ணு. படித்திருக்க மாட்டார்கள், படிப்பதை உணர்ந்திருக்க மாட்டார்கள், உணர்ந்ததை வாழ்ந்திருக்க மாட்டோம். அப்படி நம்முடைய பிள்ளைகள் என்றாவது ஒரு நாளாவது இயேசு கிறிஸ்து தந்த அந்த நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்திருக்கின்றோமா? நமக்குலாம் ஈஸ்டருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களே ஃபாதர், ஞாபகம் இருக்கா? கிஃப்ட் ஞாபகம் இருக்கா? ஈஸ்டர் நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்க? முட்டை. அதை மட்டும் தான் சொல்லுங்க, உள்ள வேற என்ன இருந்துச்சு? முட்டை இருந்துச்சு. அப்புறம் வாக்குத்தத்தம் கொண்டு ஒரு சின்ன ஒரு அட்டை இருந்துச்சு. பத்திரமா வச்சிருக்கீங்களா? இல்லை அதை துவைக்கும் போது காண போயிடுச்சாலாம்? வாக்குத்தத்தம், அந்த இறை வார்த்தையை குடும்பத்தில் பகிர்ந்தீர்களா? இறை வார்த்தை பகிர்வு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? வந்து வார்த்தையில ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, சூப்பராக ஒரு வார்த்தை இருந்துச்சு, அப்புறம் வந்து கேளுங்க, நான் சொல்றேன் என்னன்ட்டு. இப்படி இறை வார்த்தை பகிர்வை நம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்கிறார்களா என்பதை இன்று யோசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். வாழ்வாகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வோம், கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம், நம்பி கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம், அறிந்த கிறிஸ்துவை பறைசாற்றி மகிழ்வோம் என்று தொடர்ந்து வரம் கேட்போம். ஆமென். வாழ்வாகிய கிறிஸ்துவிடம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். வாழ்வின் நாயகன், உயிர்ப்பின் நாயகன் நம் அனைவருக்கும் அவர் தருகின்ற அமைதியை, அவர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே நம் அனைவருக்கும் நம்முடைய வரங்களை நிறைவாக தருவாராக. அன்பு தந்தையே, எம் இறைவா, உம் திரு அவையில் அதன் பணியாளர்களாகிய திருத்தந்தையின் ஆன்மீக வாழ்வு வளம் பெறவும் அருள் நிலையினர், பொது நிலையினர் என்ற வேறுபாடுகளை களைந்து உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பு தொடர்ந்து திரு அவையில் பயணித்திட தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமாதானத்தின் தேவனே இறைவா, இயேசு தம் சீடருக்கு வழங்கிய அதே சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்று மகிழ்ந்திடவும் அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம்,
ஒற்றுமை வளர்ந்தோங்கிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி தருபவரே இறைவா, உலகெங்கும் துன்புறும் உம் திரு அவையை கண்ணோக்கியருளும். அவர்கள் தீவிரவாதம், அடக்குமுறை, நோய், பசி, வறுமை போன்றவற்றால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனம் உடைந்து உம்மில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் அமைதியை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடை வள்ளலே எம் இறைவா, எம்மை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களின் எண்ணங்களை புனிதம் பெற செய்யும். அவர்களின் இதயத்தில் உம் அன்பு தீயை மூட்டும். அனைவரையும் அன்பு செய்யும் உள்ளத்தை கொடுத்தருளும். அவர்கள் செய்யும் பணிகளில் சமூக நீதியை நிலைநாட்டவும் மக்களை பேணி காத்திட வேண்டிய நல்ல உள்ளங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது என்று இயம்பிய எம் இறைவா, மீண்டும் வந்துள்ள தொற்று நோய் காலத்தில் எங்கள் அனைவரையும் உமது வார்த்தையால் வளமைப்படுத்தி சோர்ந்து போகும் தருவாயில் உமது வாக்கு எங்களுக்கு பாதுகாப்பாய் அமைந்திடவும் தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல உடல்நிலை தரவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 2 சிறப்பு கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஒன்று, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நமக்காக உதவி செய்ய இங்கே வந்த ஒரு அருட்சகோதரி க்ளோஸர் பக்கத்தில் வந்தாங்க. அவர்கள் இன்று மருத்துவமனையில் கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொரோனா தொற்றும் அவருக்கு இருக்கிறது. அதில் ரொம்ப அவருக்காக ஜெபங்கள் தேவைப்படுது, அதிகமாக ஜெபம் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த அருட்சகோதரிக்காகவும் 2019 டிசம்பர் நினைக்கிறேன் நமக்கு தியானம் வழங்கிய அருத்தந்தை அலெக்ஸ் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நேற்று இரவு ஒரு செய்தி வந்திருக்கிற மெசேஜ் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே அவருக்கும் நம்முடைய ஜெபங்கள் தேவைப்படுது. இந்த 2 அருக்கண்ணியருக்காகவும் அருத்தந்தை அலெக்ஸ்க்காகவும் நாம் சிறப்பாக ஒரு கண்களை மூடி ஜெபிப்போம். என்னுடைய இரக்கம், தாய்மொழியுடைய இரக்கம் அந்த இருவர் மீதும் அதிகமாக இன்று உங்களால் என்னால் உங்களுடைய ஜெபத்தால் என்னுடைய ஜெபத்தால் பொழியப்பட வேண்டுமாய் ஆண்டவர் நாம் எழுப்புகிற இந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை இன்னும் திடப்படுத்தி சுகப்படுத்த வேண்டுமாய் உருக்கமாக நாம் ஆண்டவரிடத்திலே அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்கு
அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுடைய பலி எல்லாம் அல்லது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுத்தாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிண்ணம் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிருக்கும் போது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராய ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து போது திருமுகவலில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நோக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு பயணிக்கின்றார். பயணிக்கின்ற கிறிஸ்து வாழ்வு தருகின்றார். வாழ்வின் நாயகனை கண்டுகொள்கின்ற பொழுது அவர் தருகின்ற உயிர்ப்பின் அமைதியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். குடும்பங்களிலே அமைதி பெருக, ஒருவர் மற்றும் மத்தியிலே அமைதி பெருக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் கரங்களில் விரித்து மன்றாடவும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ் நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல்
திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கியும் திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற உயிர்ப்பின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், பயணிக்கின்ற ஆண்டவர். தன்னுடைய பயணத்தை இன்னும் அதிகமாக வலுப்படுத்த தூய ஆவியின் மத்தியிலே பொழிந்தொடுகின்ற இறைவன் இவரே. இன்று அழைக்கின்றார். வாழ்வை கண்ணடிந்து கொண்டு வாழ்வோடு சேர்ந்து அவர் தருகின்ற அமைதியை சுவைக்க அழைக்கின்றார். நம்பிக்கையோடு இவர் தருகின்ற விருந்திலே அனைவரும் பங்கேற்க அழைக்கின்றார். அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள்வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அனைவரும் முழந்தாளிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய சிறப்பு வேண்டுகோள். நாளை நம்முடைய அருத்தந்தையர்கள் தங்களுடைய குருப்பட்ட நாளை சிறப்பிக்கிறார். அவருடைய ஆர்டினேஷன் டே, ஆர்டினேஷன் ஆனிவர்சரி. ஆகவே நாளை சிறப்பு திருப்பலியாக காலை திருப்பலி இருக்கும். காலை 6:30 திருப்பலி அவர் நிறைவேற்றுகிறார். எனவே அந்த காலை திருப்பலியிலே தன்னுடைய அந்த குருப்பட்ட நாள் நினைவு நாள் திருப்பலி நிறைவேற்றுகிறார். எனவே கூடுமானவரை சிலர் சேர்ந்து வந்து பங்கெடுத்து அவருக்காக ஜெபிப்போம். சரிங்களா? அதனால் நாளை காலை 6:30 இந்த திருப்பலி, அந்த திருப்பலியிலே சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 46-47. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அவருடைய பெயரால் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அனைத்து நாடுகளிலும் பறைசாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனுடன் பயணிப்பவர்களாக சென்று வாருங்கள். நிறைவேறிற்று. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குரு
குருக்களின் துறவிகளின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நலம் தரும் ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மரணத்தின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். God bless you all. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.